யாருக்கெல்லாம் செவ்வாய் மகாதிசை நடக்கிறதோ அவங்க எல்லாரும் முருகப்பெருமானை வணங்க வேண்டியது அவசியம். ஏன்னா ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து அந்த குழந்தைக்கு சூரிய திசை, சந்திர திசை, அந்த மாதிரி சனி மகா திசை, அந்த மாதிரி ஒவ்வொரு திசையா வரும். அப்படி வர்றதுதான் செவ்வாய் மகாதிசை. இந்த செவ்வாய் மகாதிசையில ஒருத்தவங்களுக்கு அதிகப்படியான பாதிப்பு ஏற்படக்கூடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, செவ்வாய் மகாதிசை நமக்கு நடக்குது அப்படின்னா போய் முருகப்பெருமான புடிச்சுக்கணும். கால இறுக்கமா புடிச்சுக்கணும். அவர்னால மட்டும்தான் இந்த செவ்வாய் பகவானை கட்டுப்படுத்த முடியும். அவர் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ஒரு சின்னதா ஒரு செம்பருத்தி பூ வச்சு கும்பிட்டாலும் கூட நமக்கு போதும். அத ஒரு பண்ணி பாருங்க. சரியா? நீதான் துணை. சுத்தி வர இருக்கிற என்னையும் என் குடும்பத்தையும் நீதான் காப்பாத்தி கொடுக்கணும் முருகா அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சுக்குங்க. நம்ம ஜாதகத்துல செவ்வாய் உச்சமாக இருந்தாலும் சரி, நீச்சமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமானை வணங்குங்கள். அவர் மட்டுமே செவ்வாய் பகவானுக்கு உரிய கடவுள். நம்ம முருகப்பெருமானை வணங்கி வணங்க வணங்க வணங்கத்தான் நமக்கு வீட்டுல நல்லது நடக்கும். அரோகரா.